இப்போ நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் 3 வாய்க்கால் கிராமத்தில் இருக்கோம். இது வந்து ஒரு கல் மண்டபம். இந்த கல் மண்டபத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கல் மண்டபத்தை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தா தென்காசி பாண்டியர்கள் இந்த கல் மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க. யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். யோகத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த யோகத்திலே வந்து யோக தண்டம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அந்த யோக தண்டன்ற முறையில் தண்டாசனம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அது பல்வேறு சிறப்புகளை பெற்றது அந்த தண்டாசனம். அந்த தண்டாசனம் இந்த கல் மண்டபத்தில் இதோ இருக்குது. இதுதான் வந்து தண்டாசனம். கோயிலில் சாமியை நம்ம வந்து வணங்கும் போது இது மாதிரி படுத்த நிலையில் இறைவனை வந்து வணங்கி அந்த சிவலிங்கத்தை வந்து கையில் பிடித்த நிலையில் இருக்கும். அதாவது இறைவனை இந்த படுத்த நிலையில் இறைவனை வணங்க வேண்டும் என்பதை வந்து குறிப்பிடும் வகையில் இந்த தண்டாசனம் வந்து இருக்குது. இந்த தண்டாசனம் வந்து பல்வேறு சிறப்புகளை வந்து பெற்றது, பல்வேறு ரகசியங்களை வந்து தன்னுள் உள்ளடக்கியது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தண்டாசனத்தை இந்த கல் மண்டபத்தில் தெற்கு தென்காசி பாண்டியர்கள் சிற்பமாக வடித்து மக்களுக்கு இதை வந்து அளித்திருக்கிறார்கள். நம்ம தண்டாசனத்தின் சிறப்பை உணர்ந்து அந்த தண்டாசனத்தை பழகி இறைவனுடன் இரண்டர கலப்போம் என்பதை நாம் நினைவில் கொள்வோம்.